சென்னையில் காவலர்களுக்கான குடியிருப்பு பகுதியில் சாலைகள் கடந்த 20 ஆண்டுகளாக பராமரிப்பு இல்லாமல் மோசமான நிலையில் உள்ளன. இது குறித்து விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. மக்களின் பாதுகாப்புக்காக உயிரை தியாகம் செய்யும் காவலர்கள் தாங்கள் வசிக்கும் இடத்தில் மழை நீரில் மூழ்கி தவிக்கும் நிலையை யாரும் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நிஜத்தில் இதுதான் நடந்து கொண்டிருக்கும் நிலைமை. சென்னை கீழ்ப்பாக்கம் எல்ஜிபி லிங்க் சாலை பகுதியில் உள்ள லோட்டஸ் கார்டன் காவலர் குடியிருப்பு சாலை கடந்த 20 ஆண்டுகளாக முற்றிலும் கவனிக்கப்படாத நிலையில் கரடு முரடானதாக உள்ளது. தமிழ்நாடு சிறப்பு காவல் படையின் தலைமையகம் அருகிலேயே இந்த குடியிருப்பு அமைந்துள்ளது. ஆனால் இவ்வளவு முக்கியமான இடத்தில் உள்ள சாலை கூட பராமரிக்கப்படாமலேயே இருந்து வருவது என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. மழைக்காலங்களில் இந்த சாலை முழுக்க தண்ணீரில் மூழ்கி விடுகிறது. இந்த தண்ணீர் பொதுவாக முழங்காலுக்கு மேல் வரை ஏறிவிடும் என்று அப்பகுதியை சேர்ந்த காவலர் குடும்பத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். பள்ளி செல்லும் குழந்தைகள், பணிக்கு செல்லும் பெண்கள் மற்றும் மூதாட்டிகள் என யாரும் இந்த சாலையை பயன்படுத்த முடியாத நிலை உருவாகியுள்ளது. சாலையில் அமைக்கப்பட்டுள்ள மிக உயரமான வேகத்தடைகள் கூட இந்த இடத்தை மேலும் மோசமாக்குகின்றன. வாகனங்கள் அதில் மாட்டிக்கொண்டு சேதமடைகின்றன. சில சமயங்களில் விபத்துக்களும் கூட ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். இந்த தெரு கீழ்ப்பாக்கத்தில் பார்த்திங்கன்னா மம்மி டேடியில் ரோடு கொஞ்சம் கூட சரியில்லை. மக்கள் ரொம்ப தடுமாறுறாங்க. மழை வந்தாக்கா திடீரென்ட்டு உழுவுறாங்க. இந்த ஒரு கோரிக்கை கார்ப்பரேஷனுக்கோ இல்லை முதல் அமைச்சருக்கோ வேண்டுகோளாக வைக்கிறேன். நான் இதை நீங்கள் நல்லா சரி பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப நன்றி. இதை பார்த்து சரி பண்ணி கொடுங்க. என்ன பொது மக்களுக்கு இது 20 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு இந்த ரோடை போட்டு. நான் இந்த இடத்துல குடியிருந்து எனக்கு 60 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. 60 வருஷமாக இருக்கிறேன். ஆனால் இந்த ரோடு இது இப்படியே தான் இருக்குது. 10 வருஷ காலமே இப்படி தான் இருக்குது. எங்களால் நடக்க முடியல, போக முடியல. மழை வந்தால் ரொம்ப தண்ணியாக நிற்கிது. சாக்கடையும் சரியாக இல்லை, அது ரெடி பண்ணலை. இப்படியே தான் இருக்குது, பார்த்த மாதிரியே தான் இருக்குது. ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள். எங்களுக்கு இதை கொஞ்சம் பண்ணி கொடுங்களேங்க ஐயா. போலீஸ் லைனு அந்த ஏரியாவில் அந்த ரோடில் ஃபுல்லாகவே நடக்க முடியல. நம்ம ஈகா தேட்டரி முக்குட்டிலேருந்து ஈகா தேட்டரிலேருந்து மம்மிடாடி எண்டில் வரைக்கும் சுத்தமாக ரோடு சரி வசதி சரி கிடையாது. மேடும் பள்ளம் தண்ணி சவுதி எல்லாமே இருக்குது. ஏன்னா வயசானவங்களாம் நடந்தாலும் அந்த மழை வர நேரத்தில் எல்லாம் காரு ஆட்டோலாம் வரும்போது சிலிப்பாகி எல்லாம் கீழே தான் உயிரும். அது உயிர்ந்துக்கிட்டு நல்லா இருந்தாலும் பரவாயில்ல. வயசானவங்களாம் எப்படி நதானம் தெரியாது உயிராங்க. அந்த ரோட்டு போக்குவரத்து சரி பண்ணி கொடுங்க. நீ இது மாதிரி இருந்தாக்கா இது ரொம்ப காலமாகவே இருக்குது. இந்த போலீஸ் லைன் குவார்ட்டர்ஸில் யாருமே அதை பராமரிக்கிறது இல்லை. எவ்வளோ ஆஃபீஸ் இருக்கிறாங்க, ஒரு ஆஃபீஸர் கூட அது கண்காணிக்கிறது கிடையாது. இது மாதிரி பொது ஜனங்க பப்ளிக்கு அவங்க இதெல்லாம் பேட்டி எடுத்தால் தான் அது ஒரு சீர்திருத்தம் பண்ணுறாங்க. இல்லைன்னா அவங்களே இல்லைனாக்கா இன்னும் நாங்கள் இருக்கிற வயசான காலத்தில் எப்படி நாங்களாம் நடக்க முடியும்? ஒரு வேலைக்கு போய் கூட எப்படி ஓய்ச்சி சாப்பிட முடியும் அந்த தண்ணியில்? இது குறித்து தமிழக அரசு மற்றும் சென்னை மாநகராட்சி அதிகாரிகளிடம் பல்வேறு கோரிக்கைகளை அப்பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். சுமார் 20 ஆண்டுகளாக பராமரிக்கப்படாமல் இருக்கும் சாலைகளை உடனடியாக சீரமைத்து தளத்தை சீராக்க வேண்டும் என்றும், பாதுகாப்பு அற்ற வகையில் அமைக்கப்பட்ட மிக உயரமான வேகத்தடைகளை அகற்றி குறைந்த அளவிலான வேகத்தடைகளை பதிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கின்றனர். சென்னை கீழ்ப்பாக்கம் சாலையில் அமைந்துள்ள லோட்டஸ் காலனி காவலர் குடியிருப்பு பகுதியில் தற்போது இருந்து வருகிறோம். இந்த சாலை மிகவும் மோசமான நிலை காணப்பட்டு வருகிறது. இந்த சாலையில் மட்டுமல்லாமல் இந்த சாலையில் முழுவதும், அதாவது மம்மி டாடி செல்லக்கூடிய கீழ்ப்பாக்கம் சாலை முதல் இங்கே இருக்கக்கூடிய ஈகா தேட்டர் செல்லக்கூடிய இந்த சாலை வரை இருக்கக்கூடிய இந்த சாலை மிகவும் மோசமான நிலையில் காணப்பட்டு வருகின்றன. இந்த சேதமடைந்த சாலை சுமார் 20 ஆண்டுகளாக இதே போன்று தான் இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. காவலர் குடியிருப்பு வாசிகள் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் குறித்து வெளிப்படுத்துவதற்கு முன்வராததால் பொதுமக்கள் ரீதியில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் குறித்து நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியின் மூலமாக வெளிப்படுத்தியுள்ளோம். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அபிமன்யுடன் செய்தியாளர்